ஆக்டர் அஜித் குமார் அவர்களுக்கு தலையில பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் டை கூட அடிக்கிறதில்ல அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் அஜித் குமார் அவர்கள் கடந்த வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதிலிருந்தே அவரை பற்றி தொடர்ந்து ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் பிரபல திரை விமர்சகரான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தல அஜித் குமார் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஜித் அவர்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருந்துச்சு, அதுலேயும் குறிப்பாக அவரோட தலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் டை அடிக்கிறதே நிறுத்திட்டாரு. ஒயிட் ஹேரை அப்படியே விட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட நல்ல நேரம் ரசிகர்கள் எல்லாரும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவரும் அதுக்கப்புறம் பெரும்பாலான படங்களில் டை அடிக்காமல் தான் நடிச்சிருந்தாரு. அவர் டை அடிக்காமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணமே அவரோட உடல்நிலை தான். அஜித் குமார் அவர்களுக்கு டை அடித்தா உடம்பு ஒத்துக்காது, அலர்ஜி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அவர் பெரும்பாலான டைம் டையே அடிக்க மாட்டாராமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவர் ஏதாவது யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஹெர்பலாக தான் இருக்குமாமா. அஜித் குமார் அவர்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவர் அடிக்கடி மொட்டை போட்டுக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அஜித் குமார் சாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அவரோட ஒய்ஃபான ஷாலினி ரொம்பவே பார்த்து கவனிச்சுப்பாங்களாமா. அண்ட் அவருக்கு என்ன தேவை, எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் அவர் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்களாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க கூட இருந்து கவனிச்சிருக்காங்க. அண்ட் அஜித் சாருக்கு முழுக்க முழுக்க கூட இருந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அஜித் சார் அவர்கள் முழுக்க சால்ட் அண்ட் பேப்பர் லுக்குக்கு மாறினதற்கான முதல் ரீசன் அவருக்கு தலையில ப்ராப்ளம் இருந்தது தான் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அவருக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தலை அவர்கள் கூடிய சீக்கிரமே நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் குமார் சார் ஸ்பீடி ரெக்கவரி ஆகி மீண்டும் தமிழ் சினிமாவில் நல்ல படங்களாக கொடுத்து மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாகவும் மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் பிரேம்ஜி ரீசெண்டாக கலந்துகிட்ட நிகழ்ச்சியில் கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம், அதாவது விஜய் சார் நடிக்கிற கோட் படத்தோட அப்டேட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் சார் இந்த படத்தில் 2 கெட்டப்பில் தான் நடிக்கிறாரு, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். சார் நடிப்பில் சும்மா பின்னி பெடல் எடுக்கிறாரு. அதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும் போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எப்படா இந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சாரோட இந்த படத்தில் நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அனுபவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. உண்மையாலுமே கோட் செம சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்திலே இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் அப்படிங்கிறது அதோட மீனிங்காக இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் தளபதி அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போனுச்சு. அந்த ஒரு விஷயத்தை பிரேம்ஜி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் படம் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படம் என்ன மாதிரியான வித்தியாசமான கதையா இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.